ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் न मन्त्रं नो यन्त्रं तदपि स न जाने स्तुतिमहो न साह्वानं ध्यानं तदपि स न जाने स्तुतिगधाः न जाने मुद्रास्ते तदपि स न जाने विलभनं परं जाने மாதஸ்த்வதனுசரணं க்லேசஹரணம். எனக்கு எந்த மந்திரமோ யந்திரமோ வழிபாட்டு முறையோ தெரியாது. தியானத்தின் மூலமோ உங்கள் மகிமைகளை போற்றுவதன் மூலமோ உங்களை எப்படி அழைப்பது என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு முத்திரைகளோ சைகைகளோ தெரியாது, புலம்பவும் தெரியாது. அன்னையே, உன்னிடம் அடைக்கலம் தேட மட்டுமே எனக்கு தெரியும். ஏனென்றால் உன்னால் மட்டுமே எல்லா துன்பங்களையும் நீக்க முடியும். விதேரஜ்ஞானேன த்ரவின விரஹேனாலசதயா விதேயா சக்யத்வாத்தவ சரணயோர்யாஸ்யுதிரபூத் ததேதத் க்ஷந்த்வ்யம் ஜனனி சகலோத்தாரிணி சிவே குபுத்ரோ ஜாயேத க்வசிதபி குமாதான பவதி. முறையான நடத்தையின் அறியாமையாலும் செல்வம் இல்லாததாலும் சோம்பேறித்தனத்தாலும் எனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை என்னால் செய்ய முடியவில்லை. உங்கள் பாதங்களுக்கு சேவை செய்ய முடியவில்லை. தயவு செய்து இந்த பலவீனங்களை மன்னியுங்கள். ஓ தாயே, நீங்கள் அனைவருக்கும் இரட்சகர். ஏனென்றால் கெட்ட மகன் பிறக்கலாம், ஆனால் கெட்ட தாய் பிறக்க முடியாது. எனவே ஒரு குழந்தை நன்றியற்றவராக மாறினாலும் குழந்தையின் மீதான தாயின் அன்பு ஒருபோதும் குறையாது. பிருதிவ்யாம் புத்ராஸ்தே ஜனனி பகவஸ்தந்தி சரலா பரந்தேஷாம் மத்யே விரலதரலோகம் தவ சுதः மதீயோயந்த்யாகஸ் சமுசித மிதன்னோ தவ சிபே குபுத்ரோ ஜாயேத க்வசிதபி குமாத ந பவதி. ஓ தாயே, இந்த பூமியில் உனது உன்னத மகன்கள் பலர் உள்ளனர். அவர்களுக்குள் சற்றே வழிதவறி அமைதியற்ற உங்களின் அபூர்வ மகன் நான். சிவபெருமானே, இந்த காரணத்திற்காக மட்டும் தயவு செய்து என்னை கைவிடாதீர்கள். ஏனெனில் ஒரு குழந்தை நன்றியற்றவராக மாறினாலும் குழந்தையின் மீதான தாயின் அன்பு ஒருபோதும் குறையாது.
जगन्मातर्मातस्तभ चरणसेवा न रसिका न भातत्वं धैर्यत्रविनमभिभूयस्तव मया तथाभित्वस्नेहं मयि निरुभवं यत्प्रघुरुषे कुपुत्रो जायेत क्वचिदपि उमाधान भवति. பிரபஞ்சத்தின் தாயே, உமது பாத சேவைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கவில்லை. நான் உங்களுக்கு எந்த செல்வத்தையும் உடைமைகளையும் வழங்கவில்லை. ஆனாலும் தாயின் அன்பையும் பாசத்தையும் எனக்கு கொடுத்தாய். ஏனெனில் ஒரு குழந்தை நன்றியற்றவராக மாறினாலும் குழந்தையின் மீதான தாயின் அன்பு ஒருபோதும் குறையாது. பரித்யக்தா தேவா விவிதவித சேவா குலதயா மயா பஞ்சாசீதே ரதிக மபனீதேது வயசி இதானீம் சேன்மாதஸ்தவ யதி கிருபா நாபி பவிதா நிராலம்போ லம்போதர ஜனனிகம் யாமி சரணம். நான் மற்ற கடவுள்களை வணங்குவதை நிறுத்திவிட்டேன். ஏனெனில் எனது இளமையில் 85க்கும் மேற்பட்ட கடவுள்களை பல்வேறு சடங்குகளுடன் வழிபட்டிருக்கலாம். ஆனால் எந்த பலனும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போது அம்மா, உனது அருள் கிடைக்காவிட்டால் லம்போதரனின் தாயே, நான் யாரிடம் அடைக்கலம் தேடுவேன்? ஸ்வபாகோ ஜல்பாகோ பவதி மதுபாகோபமகிராம் நிராதங்கோ ரங்கோ விஹரதி சிரங்கோடீகல்கனகைஹி தவ பர்ணே கர்ணே விசதி மனுவர்ணே பலமிதம் ஜனக்கோ ஜானீதே ஜனனி ஜபனீயஞ்சபவிதோ. உங்கள் மந்திரத்தின் ஒரு எழுத்து ஒரு சண்டாலை இழுவான மொழியில் பேசும் இனிமையான பேச்சாளராக மாற்றும் அல்லது ஒரு ஏழை மற்றும் துன்பகரமான நபர் அச்சமற்றவராகி என்றென்றும் செல்வந்தராக மாறலாம். ஓ மாதா அபர்ணா, உங்கள் மந்திரத்தின் ஒரு எழுத்தின் ஒலி செவிக்கு எட்டும்போது இதுபோன்ற பலன்கள் வரலாம் என்றால் உங்கள் புனித நாமத்தை மக்கள் உங்கள் மந்திர ஜபத்தை தொடர்ச்சியாக உச்சரிப்பது என்ன நடக்கும்? சிதா பஸ்மாலேபோ கரல மசனம் திக்படதரோ ஜடாதாரி கண்டே புஜகபதிஹாரி பசுபதிஹி கபாலீபூதேசோ பஜதி ஜகதீசைகபதபீம் பவானி த்வத்பாணிக்ரகண பரிபாட்டி பலமிதம். அன்னையே, தகன பூமியில் இருந்து சாம்பலை பூசி விஷத்தை உணவாக உண்பவனும் திசைகளை ஆடையாக கொண்டவனும் தலையில் மயிர்முடியை ஏந்தியவனும் பாம்பு மாலையை அணிந்தவனுமான சங்கரரை மணந்தாய். ஆனால்
அவர் எல்லா உயிர்களுக்கும் இறைவன், பசுபதி என்று அழைக்கப்படுகிறார். மேலும் கையில் மண்டை ஓட்டை ஏந்தியிருந்தாலும் அவர் உயிர்களின் இறைவன், பூதேஷ் என்று வணங்கப்படுகிறார். மேலும் அவர் பிரபஞ்சத்தின் இறைவன் என்ற பட்டத்தை பெற்றுள்ளார். பவானி அம்மா, இதெல்லாம் அவனோட கல்யாணத்தால்தான் சாத்தியம். நமோக்ஷஸ்யாகாங்க்ஷா பவ விபவ வாஞ்சாபிசனமே ந விஜ்ஞானாபேக்ஷா சசிமுகி சுகேஷ்சாபி ந புனः அதஸ்த்வாம் சம்ஞாசே ஜனனி ஜனனம் ஜாது மம வை மிருடானி ருத்ராணி சிவ சிவ பவானீதி ஜபதः. எனக்கு விடுதலையில் விருப்பமில்லை, உலக சாதனைகளில் எனக்கு விருப்பமில்லை. நான் மீண்டும் அறிவையோ மகிழ்ச்சியையோ உலக இன்பத்தையோ தேடுவதில்லை. அன்னையே, நான் உன்னிடம் சரணடைகிறேன். அன்னை பவானி மற்றும் சங்கரனின் திருநாமங்களை உச்சரிப்பதிலேயே என் வாழ்நாளை கழிப்பேன். நாராதிதாஷி விதினா விவிதோபசாரை கிம் ரூக்ஷ சிந்தனபரைர்ன கிருதம் வசோபிஹி ஸ்யாமே த்வமேவ யதி கிஞ்சன மய்யநாதே தஸ்சே கிருபாமுஷிதமம்ப பரந்தவைவ. நான் உன்னை நியமித்த சம்பிரதாயங்களின் படியும் வெவ்வேறு பிரசாதங்களாலும் வணங்கவில்லை. கடுமையான எண்ணங்களையும் பேச்சையும் வெளிப்படுத்தி நான் என்ன சாதித்தேன்? அன்னை ஷியாமா, உமது இரக்கமுள்ள இதயத்தில் ஏதேனும் இடம் இருந்தால் உமது மேலான கிருபையை என் மீது நீட்டு. ஆபத்சு மக்னஸ்மரணம் த்வதீஜம் கரோமி துர்கே கருணார்ணவேசி நைதஷ்டத த்வம் மம பாவயேதாஹ க்ஷுதாத்ருஷார்த்தா ஜனனீம் ஸ்மரந்தி. அன்னை துர்கா, நீ கருணைக் கடல். நான் கடுமையான காலங்களில் மூழ்கியிருக்கும் போது மட்டுமே நான் உன்னை நினைவில் கொள்கிறேன். தயவு செய்து என்னை நேர்மையற்றவனாக கருதாதே. ஏனென்றால் பசியும் தாகமும் உள்ளவர்கள் மட்டுமே தங்கள் தாயை நினைவில் கொள்கிறார்கள். ஜகதம்ப விசித்திரமந்திர கிம் பரிபூர்ணா கருணாஸ்தி சேன்மயி அபராத பரம்பரா பரன்னஹி மாதா சமுபேக்ஷதே சுதம். ஓ ஜெகதம்பா, உங்கள் நாடகம் எவ்வளவு அற்புதம்! நீங்கள் ஒரு தாயின் கருணையால் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். மகன் தீராத தவறுகளை செய்தாலும் தாய் தன் குழந்தையை கைவிடுவதில்லை. மத்சமஃ பாதகீனாஸ்தி பாபக்னி த்வத்சமானஹி ஏவன் ஞாத்வா மகாதேவி யதா யோக்யம் ததா குரு. இவ்வுலகில் என்னைப் போன்ற பாவி இல்லை.
என்னைப் போன்ற பாவத்தை அளிப்பவனும் இல்லை. எனவே ஓ மகாதேவி, பொருத்தமானதைச் செய். ஓம் சக்தி, பராசக்தி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வேதா டிவி.